தலைமை சேனர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பை நான் ஏன் சொல்றேன்னா, இது மக்களுக்கு தேவையான தீர்ப்பு, இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு விபத்து வழக்குல டெல்லி உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கிறாங்க, நடைபாதையில் நடக்கிறாங்க இல்லைங்களா, அது அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமை. உதாரணமா விருதாசலம் பாலக்கரையில பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சுக்காங்களா, அந்த கடை அங்க இருக்கக்கூடாது. அது நடைபாதை கடை நடக்கிறாங்க இல்லைங்களா ரோட்ல, அவங்களுக்கு பாதசாரிகளுக்கான பாதை தான் அது. அந்த பாதையை பராமரிக்கிறதும் பாதுகாப்பதும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகங்களினுடைய கடமை. நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சிகளினுடைய அடிப்படை கடமை அப்படின்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீதிபதியினுடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் PS நரசிம்மா, AS சந்தூர் கர் ஆகிய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு சிறுவன் விபத்து சம்பந்தமான வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குல அந்த 3 வயசு சிறுவன் லாரி மோதி செத்துட்டான். விபத்து நடந்த இடத்துல நடைபாதை அல்லது பாதசாரிகள் நடக்கிற பாதை இல்லை, அதாவது நடந்து போறாங்க அந்த பாதை இல்லை, அதனால அந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வழக்கு நடந்து அது அந்த விபத்துக்கான தொகையை கம்மியா கொடுத்தாங்க. அந்த விஷயம் உச்ச நீதிமன்றம் அதை அதிகப்படுத்தி சொல்லி அந்த ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை என்ன முக்கியமா என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வழக்கில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு இருக்கிறீங்களா, இந்திய எல்லைக்குள் சுதந்திரமாக நடமாடும் உரிமையை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு 19(1)D கீழ் நடக்கும் உரிமை வருகிறது. அந்த பிரிவுல கீழே நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இது வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு 21 ஒருங்கிணைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரோட்ல போற வண்டி வாகனத்தை விட நடக்கிறான் தெரியுங்களா, அவனுக்கு தான் உரிமை அதிகம், அவனுக்கு தான் பாதுகாப்பு தரணும், அவன் நடக்கிறதுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? டெல்லியினுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சொல்லியிருக்கிறாங்க, சாலைகளில் வாகனங்களின் போக்குவரத்தை விட நடைபாதையில் பாதசாரிகளின் நடமாட்டமே முதன்மையானது. வாகனங்களுக்கு அளிக்கப்படும் சலுகையை விட பாதசாரிகளினுடைய உரிமையே மேலானது. நடக்கிறான் தெரியுங்களா, அவனுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் 21(1)D சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டெல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு சாலை இருந்தால் அங்கு பாதசாரிகளுக்காக நடைபாதை அமைக்க வேண்டும். அதை சீராக பராமரிப்பது அந்தந்த நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சிகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைப்புகளின் அடிப்படை கடமை. நடைபாதைகள் இல்லை என்றாலோ அல்லது அவை பராமரிக்கப்படாமல் இருந்தாலோ பாதசாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக இழப்பீடு கோரலாம். இந்த உரிமை மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் கிடைக்கும் இழப்பீட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது மற்றும் தனித்துவமானது. அதாவது போக்குவரத்து வாகனங்களை விட நடந்து போறான் தெரியுங்களா, அவனுக்கு இருக்கணும். அங்க ஏதாவது விபத்து நடந்தா, அங்க ஏதாவது அந்த மனிதனுக்கு அசௌகரியமான போக்கு நடைபெற்றா, அவங்க உடனே நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோட்டார் வாகன சட்டம் என்பது வெறும் வாகனங்கள் மட்டுமே மையமாக வைத்து இயங்குகிறது. மோட்டார் வாகன சட்டம் வெறும் வாகனங்களை மையமாக வைத்துமே இயங்குகிறது. இதில் பாதசாரிகளின் பாதுகாப்பு பெயரளவுக்கே இருக்கிறது. இந்த அணுகுமுறை மாறி மனித உரிமையை மையமாக கொண்ட சட்ட அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசின்
சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் சட்ட ஆணையம் உரிய சட்ட விதிமுறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னொன்று கூடுதல் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, வாகனங்களை கண்டுபிடிப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே மனிதன் நடக்க தொடங்கிவிட்டான். ஆனால் தற்போதைய நகர திட்டமிடலில் பாதசாரிகள் புறக்கணிக்கப்பட்டு வாகனங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. வாகன ஓட்டிகள் நடைபாதையில் நடப்பவர்களை தொந்தரவாகவே பார்க்கின்றனர். ரோட்டு கத்தரை வரப்படா அப்படின்னு கத்துறாங்க, அதை தொந்தரவாக பார்க்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். சாலைகளை மனிதர்களுக்கானவை, சாலைகள் மனிதர்களுக்கானவை, வாகனங்களுக்கானவை மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நீதிபதிகள் அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு மக்களுக்கு சாதகமானது. ஆனால் விருத்தாசலத்திலே காட்டுக்குள்ளூர் சாலையிலே ரோட்ல கடை வச்சிருக்காங்க தெரியுங்களா, அவர்களுக்கு எதிரானது. நம்முடைய விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டான நடைபாதை இருக்கக்கூடிய கடை வச்சிருக்காங்க தெரியுங்களா, அவர்களுக்கு எதிரானது. அது நடக்கிற இடம், மக்கள் நடக்கிற இடம், கடை வைக்க கூடாது, அதை கண்காணிக்க வேண்டியது நகராட்சியினுடைய பொறுப்பு, மாநகராட்சியினுடைய பொறுப்பு அப்படின்னு 2 நீதிபதிகள் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அருமையா சொல்லியிருக்காங்க. விருத்தாசலத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நடக்கிற இடத்த மேலாம் போர்டை வச்சுக்கிட்டு, வண்டியை நுப்பாட்டிக்கிட்டு, பொட்டியை வச்சுக்கிட்டு, தட்டியை வச்சுக்கிட்டு நடக்க முடியுது. இதனால்தான் விபத்துக்கள் அதிகமாக வருகிறது என்பது அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி அமைப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மனிதர்கள் நடப்பதற்குண்டான அந்த நடைபாதைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அந்த நடைபாதைகளை மக்கள் நடப்பதற்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கணும். அதை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் உங்களுடைய பொறுப்பு என்று இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மிக அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி விருத்தாசலம் நகராட்சியினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய திரு நாகராஜன் அவர்களுக்கு எல்லா சட்டமும் தெரியும். அவர் தலைமை செயலகத்திலே பணியாற்றியவர். அவர் என்ன பண்ணணும்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு விருத்தாசலம் நடைபாதையில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும். அந்த நடைபாதைகளை சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி பாதசாலிகள் நடப்பதற்கு, மக்கள் நடப்பதற்காக அந்த பாதைகளை கொண்டு வர வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வைத்து அவர்கள் அதை அமுல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சற்று சிரமமான காரியம்தான், இருந்தாலும் கூட இரும் கரம் கொண்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த நடைபாதை மக்கள் நடப்பதற்கு என்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துவார்களா? பார்ப்போம். வணக்கம்.